அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இப்பொழுது நாம் மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த 2024 சித்திரை 18ஆம் தேதி ஆங்கில தேதிக்கு மே 1ஆம் தேதி குருவானவர் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பிரவேசமாகிறார். இப்போது இதுவரையிலும் மேஷத்தில் இருந்து அவர் தந்த பலன்கள், இப்போது ரிஷபம் அவர் பலனை தரப்போகிறார். 12 ராசிகளுக்கும் அவர் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறார் என்பதை நாம் விரிவாக பார்க்க போகிறோம். குரு பொறுத்தவரையிலையும் குரு பயிற்சின்னு சொன்னாலே மக்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷங்க. ஜோசியர்களை அங்கே ஒரு கோயில்லையோ இல்லை பொது இடங்கள்லையோ பார்க்கும்போது கூட, ஐயா குரு பயிற்சி எனக்கு எப்படியா இருக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்க. ஏன்னா சனி பயிற்சினா ரொம்ப பயப்படுறாங்க. இந்த குரு பயிற்சி அப்படின்னா நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது. ரெண்டாவது, கெடுதல் பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு நிலை. அப்போ என் ராசிக்கு என்ன செய்யுங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறத நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. குருவுக்கு பல பேர்கள் இருக்குங்க. குருவுக்கு அந்தணன், பொன்னவன், இப்படி அதாவது குரு தேவகுரு அசுரகுருன்னு 2 இதுவாக இருக்குது. இதில் தேவகுரு தான் குருவானவர், அசுரகுரு என்பது சுக்கிர பகவான். இதில் ஏன் நம்ம அசுரகுருவை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது இந்த அசுரகுருனுடைய வீட்டில் தான் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த ஓராண்டு பலனை தரப்போகிறார் தேவகுருவானவர். அப்போ சுக்கிரனுடைய வீட்டில் குரு உட்காந்து சஞ்சாரம் செஞ்சு பார்வை பலனும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த கலைஞர்கள், சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக விளங்கும் என்று சொல்லலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு பொறுத்தவரையிலையும் இந்த ஒருவருடைய நம்ம ஜாதகத்தில் குரு இல்லாமல் போயிருந்தால், குரு இருக்கும்போதே ஒரு சிலர் நம்ம ஒரு சில காலகட்டங்களில் ரொம்ப அவஸ்தைப்படுறோம். குரு இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதாங்க. குரு இருக்கிற இடத்தையும் நல்லது செய்கிறார், பார்க்குற இடத்தையும் 5, 7, 9 அவருடைய பார்வை பார்க்குற இடத்தையும் நல்லது செய்கிறார். குரு பார்க்க கோடி நன்மைன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதுபோல் இந்த குரு பகவான் கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு வரும்பொழுது நல்லதை செய்வார். எந்தெந்த இடங்களுக்கு வரும்பொழுது நல்லதை செய்வார்? ஒரு ராசிக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் கோச்சார ரீதியாக சஞ்சாரம், இந்த ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்லதே செய்வார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. ஸ்தான பலம், இது என்னென்னா ஸ்தான பலம் சிறப்பாக அமைந்து இருக்கிற இடத்தையும் நல்லது பண்ணுவார். அப்போ மற்ற இடத்துல அவர் ஸ்தான பலம் இல்லை. அப்போது பார்வை பலம் மட்டுமே அங்கே சிறப்பாக சோபிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், குருவை வச்சு பார்க்கும் பொழுது இந்த ரிஷப லக்னத்துக்கு, ரிஷபம் மற்றும் துலா லக்னத்துக்கு குரு நல்லவர் அல்ல என்று சொன்னாலும் கூட பார்க்கும் இடங்கள் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஆதிபத்தியம் தாங்க முக்கியம். குரு எந்தெந்த வீட்டுக்கு ஆதிபத்தியமாக இருக்கிறார், இந்த ராசிக்கு அவர் எங்கே உட்கார்ந்துட்டுருக்கார், நல்லது செய்வாரா? ஆனால் குரு கெட்டவன், குரு பார்த்திலையா கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களேன்ற மாதிரி குரு நல்லது செஞ்சாலும் நிறைய செய்வார ஒழிய கெடுதல்ங்கிறது அந்தளவுக்கு நிச்சயமாக இருக்காது அப்படின்னு நம்பலாம். உங்களை பொறுத்தவரையும் இந்த ஓராண்டு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது, எந்தெந்த ராசிகளுக்கு பல அற்புதங்களை தரப்போகிறது, எந்தெந்த ராசிகளுக்கு சுமாராக இருக்கும், எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் பிலோ எப்படி இருக்கும் கொஞ்சம் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம சொல்ல போகிறோம். அதே நேரத்தில் ஒரு குரு பகவானை வச்சு மட்டும் பலனை சொல்லிட முடியாதுங்க. இந்த குரு பெயர்ச்சி காலங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலையும் சிறப்பாக இருக்கும்பொழுது தான் இது தூக்கிவிடும். கோச்சாரம் என்பது ஒரு 30% தான்.
இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஓஹோன்னு இப்போ மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் சனி பகவான் 11ஆம் இடம், ராகுவும் நல்ல இடத்துல இருக்கார், குருவும் 2ஆம் இடத்துல இருக்கார், ஓஹோன்னு இருக்கும், அள்ளி குவிக்கும், கோடீஸ்வர யோகம் குபேர யோகம்னு நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் கடைசியில் அங்கே ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு நீங்கள் கேட்கலாம். இது 30% தான். 70% உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தினுடைய தசாபுத்தி அடிப்படையில் இயங்கும். இந்த 30% தான் கோல்சாரம். இன்றைக்கி இருக்கிற கிரகங்களுடைய நிலைகளை பற்றி நம்ம சொல்கிறது 30% மட்டுமே. அப்போது இந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை வாரி வழங்கப் போகிறார், எந்தெந்த ராசிகளுக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி அமையப்போகிறது? சாதகமாக இருக்குமா, இல்லை பாதகத்தை தருமா, இல்லை நியூட்ரலாக இருக்கும்? பாருங்கள், மேஷ ராசிக்கு இது நாள் வரைக்கும் ராசியில் குரு பகவான் இருந்தார். இப்போது 2ஆம் இடம் வந்து விட்டார். ஜென்ம குரு பிரச்சனையை பண்ணும், சில ப்ராப்ளங்களை கொடுத்துருக்கோம். ஆனால் பார்வை பலம் சுபத்தை தன்மையை தரக்கூடியது தான். இருந்த போதிலும், அதாவது ஜென்ம குருவை விட 2ஆம் இடம் என்பது சூப்பரான இடம், ஸ்தான பலம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், குரு பகவான் கோச்சார ரீதியாக 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு செல்லும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார். ஸ்தான பலம் கிடைக்கிறது. அப்போ குருவுக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் ஸ்தான பலம் ரொம்ப சூப்பராக போகுது. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்கள் இருப்பாங்க இல்லையா? உதாரணமாக ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மற்றபடி உங்களுக்கு வழக்கறிஞர்கள், ஜோதிட அறிஞர்கள், இப்படி இப்போ நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு, இந்த மேஷராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஓராண்டு குரு பகவான் நன்மைகளையே செய்வார், வாரி வழங்கப் போகிறார். அதாவது இவ்வளோ நாளா எங்கேப்பா இருந்த நீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திறமைகள் வெளிப்பாடு ஆகும். அதான் அங்கே ரொம்ப முக்கியம். பேச்சு திறமை சிறப்பாக, அதாவது ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தில் குரு வரும்பொழுது நம்ம பேசுகிறதெல்லாம், மேஷராசி அன்பர்கள் பேசுகிறதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாகவே ஆகிடும். அப்போ அது கொண்டு போய் பெரிய ஒரு முத்தாய்ப்பாக அமையும், சிறப்பாக இருக்கும். இதையும் தாண்டி தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் தன பிராப்தி உண்டு அப்படிங்கிற ஒரு கணக்கு. அப்போ பொருளாதார மேன்மை, பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம். இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த குரு பகவான் இப்போ 2ஆம் இடத்துல இருக்காருன்னு சொன்னால் குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் சரி, நட்பு வட்டாரங்களாலும் சரி, வீடே களைகட்டும். சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். இதுவரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம், இப்போ சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு காலகட்டம் வந்தாச்சு இந்த ஆண்டுன்னு சொல்லலாம். இதையும் தாண்டி உங்களுக்கு வாக்கு, தனம், குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக. அப்போது நல்ல பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சுபிட்சத்தை பார்க்க போகிறீங்க. குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு பொற்காலமாக அமையப்போகிறது. இது ஸ்தான பலம், குரு இருக்கிற இடத்த வச்சு சொல்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா பார்வை பலம் அப்படின்னு பார்க்கும்போது எங்கெங்கே பார்க்க போகிறார் அப்படின்னா கன்னி ராசியை பார்க்க போகிறார். கன்னி ராசி அப்படின்னும்போது உங்களுக்கு 6ஆம் இடமாக இருக்குது. இந்த 6ஆம் இடத்துல உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறார். இப்போவும் அங்கே தான் இருக்கார், சஞ்சாரம் செய்கிறார். அப்போது இப்போ கேதுவோடு குரு சேர்ந்துடுறார். எப்போவுமே குரு கேது காம்பினேஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஞான மார்க்கத்தை உண்டு பண்ணும், ஒரு கோடீஸ்வர யோகத்தை உண்டு பண்ணும். அதுவும் 6ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே ருணரோக சத்ருஸ்தானம். அப்போ அந்த 6ல் கேது இருக்கார்,
குரு ஏற்கனவே கேது இருந்து நல்லது செய்கிறார், இப்போ குரு பார்க்குறாருன்னா இன்னும் வந்து அடிஷ்னல் ரொம்ப பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக ரொம்ப அற்புதமான ஒரு பலன்கள். ருணரோக சத்துரு உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க, எதிரிகள் அடங்கி போயிடுவாங்க. அதுவும் கடன் காட்சிகள் இருந்தால் படிப்படியாக குறைஞ்சி புதுசாக கடன் வாங்கி சுப செலவுக்கு வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, உங்களை பொறுத்தவரையிலும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் கொஞ்சம் மிசரபுளாக முன்ன இருந்தீங்க மேஷராசி அன்பர்களுக்கு, உடம்பு முடியல அப்படின்னவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பாயிடும். ஏன்னா ஆரோக்கிய ஸ்தானம் அல்லவா, இந்த ஆரோக்கிய ஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறார் அப்படின்னா ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இது மட்டும் இல்லை, வந்து 6ஆம் இடம் என்பது வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் நல்லதையே செய்வார். வெளிநாட்டுக்கான ஆயத்த வேலைகளை இவர் கூட இருந்து செய்வார் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த 6ஆம் இடம் சிறப்பாகிறது. அடுத்தது 8ஆம் இடத்தை குரு பார்க்குறது. இந்த 8ஆம் இடம் வந்து நல்ல இடம் கிடையாது, ஆனாலும் 8ஆம் இடத்தை குரு பார்க்குதுன்னு சொன்னால் எந்த ஒரு அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம்தான் 8ஆம் இடம். அங்கே வந்து சனி பார்வையில் இருந்தது இது நாள் வரைக்கும். பார்த்தீங்கன்னா இப்போவும் சனி பார்க்குறார், எங்கேருந்து கும்பத்திலேருந்து பார்த்துட்டு இருக்கார். அப்போ சனி பார்க்கறதால இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு நேரம் இருக்கிற உடம்பு ஒரு நேரம் இல்லை, உடம்பு பிரச்சனையாக இருந்தது, ஏதாவது ஒரு அசிங்க அவமானம் ஏற்பட்டது, வீட்டில் இருக்கிற வயசான பெரியவங்களுக்கு அப்பப்போ உடம்பு முடியாமல் இருந்தது, இப்படி சில பிரச்சனைகள் நடந்ததை நம்ம பார்த்துருக்கலாம். இப்போது இந்த குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் அதிர்ஷ்டம் அப்படின்னு டோட்டலாக மாறி போயிடும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும், வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் அமையும். இந்த 8ஆம் இடம் என்பது ஒரு சந்தோஷத்தை தரும். அதாவது 5ங்கிறது சந்தோஷம், 8ங்கிறது என்ன அப்படின்னா அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு அவங்க மூலியமாக நல்லது நடக்கும். அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், அதில் ஒரு வருமானம் சந்தோஷம். இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரலாம், அதில் ஒரு திருப்தி ஆனந்தம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் 2ஆம் இடத்துலேருந்து 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் ரொம்ப சிறப்பு, தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், உத்தியோகஸ்தானம்னு சொல்லுவாங்க. இப்போது 10ஆம் இடத்தை குரு பார்க்காதவங்களே தொழில் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா குரு பார்க்க இன்னும் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி கோடி நன்மை. அப்போது இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 11ல் இருக்கிறது, அது பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு விஷயம். 10 குடையவன் 11ல் இருக்கிறது, இதில் 10ஆம் இடத்தை குரு பார்க்க இன்னும் பிளெஸ்ஸிங். அப்போது டபுள் இதுவாகி போகுது. உங்களை பொறுத்த வரலையும் தொழில் புதுசாக துவங்கணும்னு நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம். புது வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கிற இளைஞர்களுக்கு உங்களுடைய தேடல்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறதால அந்த கலைநயம் மிக்கவர்கள் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு தேடிட்டுருக்காங்க, அவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சின்ன சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இந்த டெக்னீஷியன்ஸ் இதுபோல் தொழிலாளிகள் டிப்ளமா பாலிடெக்னிக்கு இல்லை வந்து படித்த சில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புலாம் கண்டிப்பாக கிடைக்கும், முயற்சி பண்ணலாம். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும், சாத்தியமாகும், சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்லாம். அதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு பாருங்கள். அப்போ நீங்கள் போட்டி பந்தயம்னு கலந்துக்கிறீங்க, ஒரு தேர்வு எழுதுகிறீங்க இளைஞர்கள், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, குரூப் 1, குரூப் 2, பேங்க் எக்ஸாம், ரயில்வே சர்வீஸ், இப்படி எக்ஸாமில் செலெக்ஷன் ஆகி வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்லேயும்
10ஓட 11 இருந்தவங்களுக்கு இப்போ நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனுக்கு வர முடியும். இப்படி சாதகமாக இந்த குரு பெயர்ச்சி இந்த 2024 சாதகமாக இருக்குது. தொழில் ரீதியாக உங்களை கொண்டு போய் பெரிய லெவலில் ஏற்கனவே சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கிறதால அவர் சாதகமாக இருக்கார். நல்ல சம்பாத்தியம். 10ஆம் இடத்தை குரு பார்க்க இன்னும் தொழில் ரீதியாக பெரிய விஷயம். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு இந்த அற்புதமான ஒரு காலகட்டம். அவங்க நினைக்கிறத சாதிக்க முடியும். எங்கே ட்ரான்ஸ்ஃபர் வேணுமோ அங்கே வாங்கிட்டு போவாங்க. சந்தோஷமாக இருப்பாங்க, செல்வாக்காக இருப்பாங்க. இது நாள் வரைக்கும் அந்த நிறுவனத்தில் அவங்கள யாரும் மதிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ இந்த காலகட்டத்தை பார்த்தா அவங்களுக்கு ஒரு பேர் புகழ், அவங்கள ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. மேலிடம் செல்வாக்கை தரும். அந்த அளவுக்கு இந்த குரு பெயர்ச்சி சாதகமாக இருக்கிறது. இந்த சனி பகவானும் சாதகம், ராகுவும் 12 இருக்கிறதால வெளிநாடு போகணுன்ற ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வெளிநாடு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் உங்களுக்கு குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம். 11ஆம் இடம் அதுவும் அருமையான யோகம். சனி 11 இருக்கிறது. பணம் மழை பொழியும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு 12ல் ராகு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும். 10ஆம் இடம் குரு. யாரும் இந்த படித்த இளைஞர்கள் வேலை இல்லை தொழில் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதா ஒரு பிஸி ஷெட்யூல் அவங்க ஜாதக அமைப்புப்படி பார்க்கும்போது அவங்க ரொம்ப பிஸி ஆகிடுவாங்க. சம்பாத்தியம் ரொம்ப, அதாவது உறங்க கூட நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு நல்ல சம்பாத்தியம். இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம், குபேர அந்தஸ்து, பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு, அதையும் தாண்டி ஒரு பெரிய பேங்க் பேலன்ஸ்லாம் உயரும். அப்போது நல்ல சம்பாத்தியம் இருக்கும்பொழுது அப்போ வீடு வாசல் மனை சுப செலவுகள் செய்வாங்க. அது 2ஆம் இடத்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். மொத்தத்தில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி சாதகமாக இருக்குமா? ரொம்ப சாதகம். நம்பர் 1 பொசிஷனில் நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. மேஷராசியில் இருக்கிறவங்க வெற்றி நடை போட போகிறீர்கள். கோடீஸ்வர குபேர அந்தஸ்தை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள். சுக்கிரன் என்பது அசுரகுரு. இந்த தேவகுருவான பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இப்போ இந்த அசுரகுரு வீட்டில் வந்து அமருகிறார். அஃப்கோர்ஸ் இந்த துலாம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு நல்லவர் அல்ல, நல்ல ஆதிபத்தியம் இல்லை என்று சொன்னாலும் கூட குரு பார்வை கோடி நன்மை. அப்போது குரு வந்து நிச்சயமாக, அதுவும் சுக்கிரனுடைய வீட்டில் குரு பகவான் இருக்கும் பொழுது பல சாதனைகள், பல சரித்திரங்கள் படைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. ஏற்கனவே இவங்க ரொம்ப மோஸ்ட் கேப்பபுள். ஏன்னா சந்திரன் உச்சமடைகிற வீடு இல்லையா. அப்போது ரிஷபராசியில் பிறந்தவங்க அறிவு ஜீவி, அதி புத்திசாலி நம்ம சொல்லுவோம். அது இந்த நேரத்தில் குரு பகவான் வேறு ராசியில் வந்து அமர்ந்து சாதகமான ஒரு பலனை தர இருக்கிறார் என்று சொன்னால் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று தானே சொல்ல வேண்டும். இப்போது ஜென்மத்தில் குரு வந்துட்டார். என்னங்க நீங்கள் ஜென்ம குரு, ராமரே வனவாசம் போனார். அது எங்களுக்கு வேறு வந்து இந்த குரு வந்து நல்ல ஆதிபத்தியம் கிடையாது. அவர் 8க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் தானே. அவர் எப்படி எங்களுக்கு நல்லது செய்ய போகிறார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். குருவை பொறுத்தவரையிலையும் ஸ்தான பலம் இல்லை தான். அதாவது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த ஒரு இதில் ஒரு டிஸ்டர்ப் இருக்கும். என்ன டிஸ்டர்ப் அப்படின்னா, ஒரு வேலையில் திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படும். இல்லை ஒரு கடைக்கண்ணி வச்சுருக்கீங்க, தொழில் பண்ணுறீங்க, அதுலேயும் ஒரு சில திடுதிப்புன்னு மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாற்றங்கள் உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். அது இடமாற்றமாக இருக்கலாம், அதாவது தொழிலில் இடமாற்றமாக இருக்கலாம், இல்லை உத்தியோகத்தில் இடமாற்றமாக இருக்கலாம், இல்லை நேச்சர் ஆஃப் ஒர்க்கே கூட மாறலாம். சமயத்தில் இந்த தொழிலேருந்து வேறு தொழிலுக்கு போயிட்டேன், இந்த வேலையிலேருந்து வேறு உத்தியோகத்துக்கு போயிட்டேன்,
அப்படிங்கிற அளவு கூட வரும். ஆனாலும் இந்த குரு பகவான் உங்களுக்கு பாதக நிலையை நிச்சயமாக தரப்போவதில்லை, சாதகமாகவே தருவார் என்று சொல்லலாம். இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்வை பலம் மிக மிக சிறப்புங்க. சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறதால இந்த சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற அன்பர்கள் குரு 9ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ கலைஞர்கள், சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்திருக்கும் கலைஞர்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இது நாள் வரைக்கும் எந்த ஒரு கதவுகளும் திறக்கப்படவில்லை, வேலைவாய்ப்பு இல்லை, சும்மா இருக்கும் அப்படின்னு சில தொலைக்காட்சி மற்றும் சினிமா கலைஞர்கள் மற்றும் தொலைக்காட்சி சினிமா மட்டும் இல்லை, சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் நிறைய இருக்காங்க. மியூசிக் டைரக்டரு, வாய்ப்பாட்டு, அதுக்கப்புறம் நாட்டியம், பின்னணி இசை, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஓவியர்கள், ஆர்டிஸ்ட்டு, இப்படி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கதவுகள் திறக்கப்படும். பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார். அப்போ பாக்கியமான ஒரு நிலை. சாதாரண இருந்த நிலையில் இருந்தவங்க திடுதுப்புன்னு இப்போ ஒரு அதான் சொல்கிறேன்னே, அவங்க நேச்சர் ஆஃப் ஒர்க்கே மாறும்னு. அவங்க ஒரு 10ஓட 11 இருப்பாங்க. இப்போ ஃபோக்கஸ் பண்ணி நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனுக்கு வருவாங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறவர் ஒரு டைரக்ஷன் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மியூசிக்கில் ரொம்ப ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு மியூசிக்கில் ஒரு பெரிய லெவலில் மியூசிக் சான்ஸு கிடைக்கும். ஒரு சிங்கராக இருக்கலாம், மியூசிக்கு அதாவது கருவிகளை பயன்படுத்தக்கூடியவர், மியூசிக் டைரக்டராக இருக்கலாம். இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் வரப்போகிறது. தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. ஒரு வசந்த காலம் என்றே சொல்லலாம் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு. பாருங்கள், 5ஆம் வீட்டை பார்க்கிறார். 5ஆம் வீட்டில் கன்னியில் ஏற்கனவே கேது இருக்கிறார். இப்போது அங்கே தான் இருக்கார். இவ்வளோ காலமாக கேது தனித்து இருந்து பிரச்சனைகளை கொடுத்தார். 5ஆம் இடத்துல கேது இருந்தால் பிரச்சனைகளை தான் தருவார். பூர்வீகத்தில் சொத்து பிரச்சனை, வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டை, பங்காளிங்க சண்டை, பிள்ளைகளோட பிரச்சனை, சந்தோஷமே இல்லை. 5ஆம் இடங்கு சந்தோஷத்தை தரக்கூடிய இடம். ஒரு சந்தோஷமின்மை, ஏதோ கலவரமாக இருந்தீங்க நீங்களே. அப்படி ஒரு மனது ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருந்தது. ஏன்னா 5ஆம் இடத்துல கேது இருந்தால் ஒரு அவ்வளோதான், நிறைய பிரச்சனைகளை தரக்கூடிய இடம். ஒரு சந்தோஷமான இடத்துல ஒரு கெட்ட கிரகம் உட்காந்துருக்குன்னா அந்த சந்தோஷம் பறி போயிடுச்சு. அது எந்தெந்த ஆஸ்பெக்டில், பூர்வீகம், பிள்ளைகள், இப்படி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன் சில பேருக்கு பார்த்தா திருமணமாகி குழந்தை பாக்கியம் கூட இல்லாமல் இருக்கலாம். இல்லை வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் ட்ரை பண்ணியிருப்பாங்க, அதுவும் கிடச்சிருக்காது. ஆனால் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன். திருமணமாகி 6 மாதம் 1 வருஷம் ஆயிருக்கும், குழந்தை பாக்கியம் அவங்களுக்கும் கிடைச்சிடும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். உங்கள் பங்கு சந்தோஷமாக உங்களுக்கு கிடைக்கும். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், அப்புறம் ஷேர் மார்க்கெட்டு, இதில் ஈடுபாடு உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டம் பயனுள்ள காலகட்டம். சாதிக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பிள்ளைகளுடைய கல்வி பார்த்திங்கன்னா உங்கள் தகுதியை மீறி நீங்கள் கடனை வாங்கியோ இல்லை அவங்கள நல்ல நிலைக்கு படிக்க வைப்பீங்க. வெளிநாடு கூட அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சுன்னு சொல்லலாம். அப்போது ஒரு சாதாரணமாக ஒரு டிகிரி படிக்கட்டும் அப்படின்னு ஒரு யோசனையில் இருந்த நீங்கள் இப்போ அதை தாண்டி ஒரு பிஇ இல்லை ஒரு மெடிசன் இல்லை மெடிசன் சார்ந்த துறை, அப்படி இல்லை எம்பிஏ, பிஏ அப்படி படிக்க வைக்கக்கூடிய, வெளிநாட்டுக்கு கூட அனுப்பக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி தருவீங்க. பிள்ளைங்க உயர்கல்வி சாதிப்பாங்க. அவங்க நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப உயர்வாக சாதிப்பாங்க, நல்லா இருப்பாங்கன்னு சொல்லலாம். அடுத்தது, இந்த ரிஷபராசியில் கடந்த காலங்களில் திருமணங்கள் கைகூடி வரவில்லை. ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்கல, 7ஆம் இடத்தை மாறாக சனி பார்த்தார். அதோ முடிஞ்சிடும் வராங்க அவங்க பார்த்துட்டு போயிட்டாங்க பொண்ணு விட்டார் அப்படின்லாம் சொல்லியிருந்து அப்படியே தடைப்பட்டு இருந்த திருமணங்கள்
இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா திடுதிப்புன்னு சொல்கிறத விட ரொம்ப சந்தோஷமாக திருமணம் கைகூடி வரும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக திருமணத்துக்கான ஒரு 7ஆம் இடம்ங்கிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். கணவன் மனைவிக்குள்ளே இந்த ரிஷபராசியில் இருந்தவங்களுக்கு சனி பார்த்ததால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நிறைய இருந்துச்சு. சில பேர் வீட்டுக்குள்ளே இருந்து வாசம் பண்ணீங்க, பேசாமல் இருந்தீங்க, சண்டை போட்டுருந்தீங்க. சில பேர் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு கூட போயிருக்கலாம். ஸோ இப்படி அனுபவித்த உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தலைகீழாக வந்து எல்லாமே சரியாயிடுச்சு. எங்களுக்கெல்லாம் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறோம், அனுசரித்து போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலை. அதாவது எல்லாரும் பிரிய முடியாது, எல்லாரும் சண்டை எல்லாருக்கும் வரும், பிரிவினை எல்லாருக்கும் பெருசாக இருக்காது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த குரு பார்வை கோடி நன்மை. அப்போ பிரியக்கூடிய நேரம் இருந்துச்சு. ஆனால் அந்த குரு பார்வை வந்தது, நாங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டோம், நாங்கள் வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்து விட்டோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடும். இது மாபெரும் சிறப்பல்லவா? அதையும் தாண்டி கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஆகாமல் இருந்தது. நண்பர்கள் உங்களை வந்து ஏராளமாக பார்த்தாங்க. உங்களை வந்து நீங்கள் உங்கள் பக்கம் பார்வையே வரல, அவங்க பார்வை இல்லை. இந்த வழியாக வந்தாலும் உங்களை பார்க்க மாட்டாங்க, பார்க்கல, விருப்பப்படலை. ஆனால் இப்போ பார்த்தா உங்களை உறவினர்கள் மட்டுமல்ல, நண்பர்கள் மட்டுமல்ல, எல்லோருமே உங்களை தேடி வந்து பாராட்டுவாங்க, சீராட்டுவாங்க, உங்களை புகழ்வாங்க. அப்படி ஒரு காலகட்டம் வந்தாச்சு. எதிர் வீடு, பக்கத்து வீடு, வேலை பார்க்குற இடம், ஏன் வேலை பார்க்குற இடம், உத்தியோகம் பார்க்குற இடத்துல பக்கத்து சீட்டில் இருந்தவங்களாம் உங்களை எள்ளி நடையாடு, அதாவது உங்களை ஏளனமாக பேசுகிறவங்களாம் இன்றைக்கி உங்களையே வந்து ஒரு மதிப்பிட்டு பேசக்கூடிய ஒரு நிலையை நீங்களே உணர முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப் வச்சு கூட்டு தொழில் பண்ணிங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் கூட சில நிறைய பிரச்சனைகள், சனி பார்வை இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது. இப்போ அந்த பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகி பேசி தீர்த்து இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்னோன்யமாகி பார்ட்னர்ஷிப், தொழில் கூட்டாளிகள், இப்போ தொழிலும் நல்லா போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார், 10 குடைவன் 10ல் இருக்கார். தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குது, பாக்கியஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த 9ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு சொன்னால் வெளிநாட்டு பயணம். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், ஒரு ஜோசியர்கிட்ட வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு இருந்தால் இந்த காலகட்டம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். வெளிநாடு உயர்கல்விக்காக போகலாம், உத்தியோகத்துக்காக போகலாம், இல்லை சொந்த தொழிலுக்காக கூட போகலாம், சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும், ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். ஏன்னா 9ஆம் இடம் அற்புதமான இடம், தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். பாருங்கள், ராகு பகவான் வேறு உங்களுக்கு 11ல் இருக்கார். ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக போகக்கூடிய அமைப்பு. இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி சாதகமான ஒரு பயிற்சியாகத்தான் அமைகிறது. அதுலேயும் சாதிக்க போகிறீர்கள், பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க. 10ஓடு 11 இருந்தால் நீங்கள் இப்போது ஒரு விஐபியாகவோ ஒரு நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு நிலை வந்துடுச்சு. சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பொருளாதாரத்திலும் ஒரு சுபீட்சம் இருக்க போகிறது. மற்றபடி உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பல அற்புதங்களை தரப்போகிறது என்று சொல்லலாம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. இப்போது மிதுன ராசியினுடைய பலன்களை பார்க்கலாம். புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இதை பொறுத்தவரையிலையும் என்னென்ன நட்சத்திரங்கள் இயங்கிக் கொண்டிருக்கு அப்படின்னா, மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த மிதுன ராசி அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கேப்பபிள். ஏன்னா கேப்பபிள்னே சொல்லலாம். ஏன் கேப்பபிள்னு சொல்லணும்னா அதி புத்திசாலி. ஏன்னா யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், அந்த நெளிவு சுழிவு தெரிந்த ஒரு காரியவாதிகள். கழுவுற மீனில் நழுவுற மீன்லேயும் சொல்லலாம். அந்த அளவுக்கு கெட்டிக்காரங்க. இவங்களுக்கு இந்த குரு சாதகமான ஒரு பலனை தரப்போகிறதா, இல்லை பாதகத்தை தரப்போகிறதா, இல்லை நியூட்ரலாக இருக்க போதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த குரு பெயர்ச்சி, குரு வந்து 12க்கு வரார். 11ஆம் இடத்துலேருந்து வந்த குரு இப்போ 12க்கு வரார். 11ங்கிறது ஒரு சாதகமான இடம். இது வரைக்கும் இந்த மிதுன ராசிக்கு ரொம்ப சாதகமாக இருந்தது. என்னங்க சாதகமே ஒன்றும் நடக்கலை, நீங்கள் சாதகமாக இருந்தது. மற்ற கிரகங்கள் பாதகத்தை பண்ணியிருக்கோம். உங்கள் தசாபுத்தி இதுவே நம்ம 30% தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா. கோச்சாரம் என்பது 30% பலன். அப்போது இது வரைக்கும் ஒரு சாதகமான ஒரு நிலையில் 11ஆம் இடம் அற்புதமான இடத்துல இருந்து இப்போ 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போ போச்சாங்க எங்களுக்கு வந்து பலனெலாம் வந்து நெகட்டிவாக நடக்குமா, இல்லை குரு எவ்வளோதானா எங்களுக்கு செய்ய மாட்டாரா அப்படின்னு பயப்படாதீங்க. குரு பொறுத்தவரையும் 12ஆம் இடத்துக்கு வரார். 12ஆம் இடத்துக்கு குரு வருகிறார் அப்படின்னா அவர் 10க்குடையவன், அவர் 7க்கும் 10க்கும் உடையவர். 12க்கு வரார் அப்படின்னா இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 12ஆம் இடம் என்பது அயன சயன போகம். வேலைக்கு உண்பது உறங்குவது, நல்லா பீஸ் ஆஃப் மைண்ட். 12ஆம் இடங்கிறது நல்ல திருப்தியான இடம், மோட்சஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ 12ஆம் வீட்டில் குரு இருக்கான்னு சொன்னால் ஓரளவுக்கு ஒரு நிம்மதி இருக்கும் மனுஷனுக்கு. என்னதான் 1008 வேலை இருந்தாலும் டென்ஷன் இருந்தாலும் வீட்டில் வந்து நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கணும், படுக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். அது அயன சயன போகம். அப்போ 12ஆம் இடம் சிறப்பாக இருக்காது. அது மட்டும் இல்லை, 12ங்கிறது அந்நிய மாநிலம், அந்நிய தேசத்துக்கு இண்டிகேட் பண்ணுற இடம். அப்போது இது வந்து குரு பகவான் வந்து உங்களை வந்து வெளிநாடு யாரெல்லாம் போகணுமோ அவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது. செலவு பண்ணுற 12ஆம் இடங்கு செலவு ஸ்தானம். அப்போ செலவு வந்து சுப செலவாகவே அமையும். இப்போ காசு பணம் வந்தால் தானேங்க செலவு பண்ண முடியும். அப்படி செலவு இருந்தாலும் அது சுப செலவு என்பது மிக மிக சிறப்பான ஒரு அம்சம். அப்போ 12ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்காருன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலனைத்தான் தரப்போகிறார் இந்த ஓராண்டு. பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம், தாய். பாருங்கள், 4ஆம் இடத்துல கேது இருந்தது, இப்போது கேது இருக்கார். அப்போ உங்கள் தாயாருக்கு இவ்வளோ நாளாக உடம்பு முடியாமல் போச்சு, மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனீங்க, திடுத்துப்புன்னு செலவு வச்சுது. வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தவங்களுக்கு வண்டி வாகனம் பாதியில் நின்று போய் செலவு வச்சுது. இதெல்லாம் நடந்தது. ஏன் உங்களுக்கே தேக ஆரோக்கியத்தில் அப்பப்போ பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம் இல்லையா, அங்கே கேது இருந்தால் நிறைய படுத்துனார் அவங்கள. கேது மாதிரி கெடுக்க யாராலையும் முடியாது. அப்போ 4ஆம் இடம் சுகஸ்தானம், சுகம் அவுட்டு. இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க நான் என்ன பலனே தெரிலங்க, தூங்க நேரம் இல்லை, சாப்பிட நேரம் இல்லை, ஆனால் சுகமாக இருக்கனால சுகமாக இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் கடந்த காலங்கள், கடந்த ஆண்டு இருந்தீங்கன்னு சொல்லணும். ஆனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ தாயாருக்கு இருந்து வந்த பிணி, அந்த உடல் பிரச்சனைகள் எல்லாம் டோட்டலாக அகன்று அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பாங்க. அதையும் தாண்டி வண்டி வாகனங்கள் வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல பழப்பு சவாரி நல்லா கிடைக்கும். நல்லா அற்புதமாக இன்னும் ஒரு வண்டி கூட வாங்கலாம். நீங்கள் இப்போ ஏற்கனவே ஒரு டெம்போ டிராவல் வச்சு இன்னொரு டெம்போ டிராவல் வாங்கலாம், ஒரு ஆட்டோ இன்னொரு ஆட்டோ வாங்கி ஓட்ட விடலாம். இப்படி நேரம் நான் காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போது நேரம் நல்லா இருக்கும் பொழுது நீங்கள் இந்த 4ஆம் இடம் அற்புதமாக இருக்கிறதால நீங்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு ஒரு வீடு வாங்குறதோ இல்லை வண்டி வாகனங்கள் புதுசு வாங்குறதை பற்றியோ நீங்கள் திங்க் பண்ணலை. ஏன்னா அதுக்கான வாய்ப்பே அமையலை. ஆனால் இப்போ பாருங்கள், எதாவது வீடு வாங்கலாமா, வீடு கட்டலாமா, ஃப்ளாட்டு வாங்கலாமா, வண்டி பழசை எடுத்துகிட்டு புதுசு வாங்கலாமா, இல்லை புதுசே இன்னொரு வண்டி வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு தாட்டு கண்டிப்பாக வரும். அதையும் தாண்டி பிள்ளைங்களை வந்து படிக்க வைப்பீங்க, உயர்கல்விக்கு தாராளமாக அனுப்புவீங்க. போன வருஷம் வரைக்கும் சொல்லியிருப்பீங்க, ஆனால் நீ ஏதாவது ஒரு டிகிரி சேர்ந்துக்கப்பா, ஏதாவது ஒரு ஐடி பாலிடெக்னிக் படிப்பா, அவ்வளோதான்ப்பா என்னால் முடியும் அப்படின்னு சொன்ன நீங்கள் இல்லை நீ வெளிநாடு போ, அங்கே போய் நீ படி, உன் விருப்பத்தை படி அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப தாராளமாக உங்களுக்கு மனசு மட்டும். இப்போ எப்படி மனசு தாராளமாக வரும், அங்கே சட்டியில் இருந்தால் தானே அகப்பிக்கு வரும். அப்போது உங்களுக்கு இப்போ நேரம் நல்லா இருக்குது, உங்கள் மனசும் கதவு திறக்குது. அப்போ பிள்ளைகளை நல்லா படிக்க வைப்பீங்க, நல்லா அவங்களும் சாதிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனம் தாயார்
சுகஸ்தானம். உங்களுக்கு நீங்களும் சுகவாசியாக இருப்பீங்க. ஏதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க இந்த ஒரு வருஷத்தில். உங்களுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு இடம் வாங்குறீங்க, பூமி வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்க. ஏதாவது ஒரு நிலையை எடுத்துக்கிட்டு போய் கண்டிப்பாக இந்த ஆண்டு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரப்போகிறது. நான் இடம் வாங்கினேங்க, வீடு கட்டினேங்க, பிளாட்டு வாங்கினேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. பிள்ளைகளையும் படிக்க வைப்பீங்கன்னு சொல்கிறோம். அடுத்தது 6ஆம் இடம். 6ஆம் இடத்தை சனி பார்த்துது இது வரைக்கும். இப்போது சனி பார்த்துட்டு தான் இருக்கார். 6ஆம் இடம் வந்து ரணரோக சத்ருஸ்தானம். உங்களுக்கே உடம்பு முடியாமல் இருந்தது. அடுத்தது எதிரிகளால் தொல்லைகள் ஏற்பட்டது. கடன் சுமை விழி பிதுங்க வைத்தது. இஎம்ஐ கட்ட முடியல. ஒவ்வொரு மாதமும் அதை இஎம்ஐ கட்டுறதுக்குள்ளே அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. 6ஆம் இடம் என்பது ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய இடம். எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். தேகம் மட்டும் ஆரோக்கியம் இல்லைங்க, மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். வருவாய் நல்லா வரும். அதே நேரத்தில் கொடுக்கல் வார்த்தை. நீங்கள் இஎம்ஐ கட்டுறீங்கன்னு சொல்கிறீங்க பாருங்கள், ஈஸியாக கட்டுவீங்க, முடிச்சிடுவீங்க. நீங்கள் 10 வருஷம் போட்டிருக்கீங்க, இல்லை 2 வருஷம் போட்டிருக்கீங்கன்னா அது இந்த ஆண்டே கூட முடிச்சிடுவீங்க அந்த இஎம்ஐ. அந்த அளவுக்கு சாதனை புரிவீங்க. எதிரிகள் நிறைய உங்களை அலுவலகத்தில் மறைமுக எதிரி, நேர்முக எதிரின்னு நிறைய பேர் இருந்தாங்க, பிரச்சனை பண்ணாங்க. இப்போ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் இருக்காது. அவங்களே உங்களுக்கு சாதகமாக பண்ணுவாங்க. வெளிநாடு போகிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக வெளிநாட்டு பயண திட்டம் கைகூடி வரும். இதுதான் 6ஆம் இடம். 6ஆம் இடம் ஆரோக்கிய ஸ்தானம். வெளிநாட்டு பயண திட்டம் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 8ஆம் இடம் என்பது அசிங்கம், அவமானங்களை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்த குரு பார்க்கல. அதனால் கடந்த ஆண்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிங்க. இப்போ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு டெட் அகைன்ஸ்டாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அதே குறிப்பாக அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த துறையே நான் தேர்ந்தெடுத்ததே தப்புப்பா, எப்படியோ நான் வந்து கலைத்துறைக்கு வந்துட்டேன், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்துட்டேன், வேணாம் நான் வேறு ஏதாவது வேலைக்கு போகிறேன் அப்படின்னு வேறு வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க மறுபடியும் தேடி வந்து அவங்களுக்கு ஒரு டைரக்ஷன் வாய்ப்பே வரும், பிரகாசம் ஆவீங்க. அதுபோலத்தான் எல்லாருக்குமே இந்த சுக்கிரன்னா வெறும் கலைத்துறை மட்டும் இல்லைங்க. இந்த வங்கி பணியாளர்கள், அரசு கருவூலம், ஃபைனான்ஸு, மற்றபடி இன்சூரன்ஸு, இது போன்ற அதாவது தங்கம் வைரம், இந்த ஆர்னமெண்ட்ஸு, நகை வியாபாரிகள், துணி வியாபாரிகள், அதனுடைய ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய இடம், மில்லு வச்சுருக்கிறவங்க, துணி மில்லு வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஒரு திருப்பு முனை கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். கடனை வச்சு தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க. நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு யோகமான காலம். அவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கும். அதில் ஒரு சந்தோஷம். இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை. வீட்டில் வயசான பெரியவங்க தேக ஆரோக்கியம். அப்பப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இதுலேயே இருந்தோங்க நாங்கள் அவங்கள. இப்போ பார்த்திங்கன்னா ஆஸ்பத்திரியை விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டில் வந்து நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த 8ஆம் இடம் சிறப்பாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி வரும். 9ல் சனி பகவான் நல்லதே செய்ய போகிறார். 10ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் 10ஆம் இடம் ராகு இருக்கிறார். தொழில் விருத்தி, நீங்கள் எந்த தொழில் எடுத்தாலும் பெரிய விருத்தி அடையும். வெளிநாட்டுக்கு போகிறவங்க தாராளமாக போகலாம். நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும். ஏன்னா ராகுக்கு சொந்த வீடு கிடையாது. 10ஆம் இடத்துல இருக்காருன்னா தொழிலில் பெரிய லெவலில் ரீச் ஆவீங்க, சம்பாத்தியத்தை பண்ண போகிறீங்க. 9ல் சனி பகவான் இருக்கிறது சிவனுடைய கடாட்சத்தால் நல்ல இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நிச்சயமாக சாதகமாக இருக்க போதா அப்படின்னா சாதகமாக இருக்க போது. செலவினங்கள், வீடு வாங்குறீங்க, வண்டி வாங்க போகிறீங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க போகிறீங்க, இதெல்லாம் சுப செலவு தானுங்க. வெளிநாட்டு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. அப்போ இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2024 சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு. வீடு வாங்குறீங்க, மனம் வாங்குறீங்க, வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க,
பிள்ளைகளுடைய உயர்கல்வி சிறப்பாக இருக்கும். கடன் காட்சிகள் பெரிய கடனில் இருந்தேங்க, பெருசாக அந்த கடனை அடைச்சாச்சுங்க, எனக்கு அதுவே போதுங்க என் லைஃப்பில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு திருப்தியான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தால் அசிங்க அவமானங்களாம் எவ்வளோ பட்டுட்டீங்க. இப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பகவான் அதற்கு மாறாக உங்களுக்கு ஒரு நல்லது வைபவத்தை செய்ய போகிறார். மற்றவங்களுக்கு பாராட்டுதல்கள் கிடைக்க போகிறது, ரெகக்னேஷன் கிடைக்க போகிறது, மதிப்பு மரியாதை கூட போகும், சமூகத்தில் உங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து உயரப்போகிறது இந்த குரு பகவானுடைய சஞ்சாரத்தால் என்று சொன்னால் மிகையாகாது.